கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1218க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 126:4 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஒரு சின்ன ஜெபம், ஒரு சிறிய ஜெபம். கர்த்தாவே, எங்கள் சிறையிருப்பை திருப்பும், சிறையிருப்பை திருப்பும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். பாபிலோனிலே 70 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். எகிப்திலே தம்முடைய ஜனத்தின் கூக்குரலை இயேசு கேட்டு அவர்களை விடுதலையாக்கினார். மோசேயை, ஆரோனை, யோசுவாவை கொண்டு அவர்களை வழிநடத்தினார். பாபிலோனிலே 70 வருடம் இருந்தார்கள். பாபிலோன் அரசாட்சிக்கு ஒரு முடிவை கொடுத்து பாபிலோனிலே கர்த்தருடைய மகிமையை விளங்கச் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் கடன் என்ற சிறையிருப்பிலே சிக்கி தவிக்கிற மகனே, வியாதி என்ற சிறையிருப்பிலே சிக்கி தவிக்கிற மகளே, சகோதரனே, உறவினர்களால், நண்பர்களால், மனிதர்களால் பிரச்சனை, நில பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, வேலையிலே பிரச்சனை என்று ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இந்த சின்ன ஜெபத்தை ஏறிடு. சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்கும், எங்களை திருப்பும் என்று ஜெபியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் சிறையிருப்பிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கடன் என்ற சிறையிருப்பு, வியாதி, நோய் என்ற சிறையிருப்பு, மனிதர்கள் மூலம், பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் என்ற சிறையிருப்பு, வியாபாரத்தின் தோல்விகள், நஷ்டங்கள், தொழிலின் தோல்விகள், நஷ்டங்கள் பிள்ளைகளை சிறையிருப்பில் இருப்பதை போல வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உயர்வை கட்டளையிட போகிறீர். மகனே, உன் வேலையே உனக்கு சிறையிருப்பாக இருக்கிறதா? கவலைப்படாதே, இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்குகிறார். உன் சிறையிருப்பு மாறப்போகிறது. உன் சிறையிருப்பிலிருந்து நீ விடுதலை பெறுவாய். ஹல்லேலூயா, glory to Lord. யார் யார் ஆண்டவரே சிக்கிக்கொண்டு பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களோ, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா விடுதலை தருகிறார். சகோதரனே, சகோதரியே, விடுதலையை பெற்றுக்கொள். உன் சிறையிருப்பு மாறப்போகிறது. கடன் மாறப்போகிறது. வியாதி மாறப்போகிறது. தொழிலிலே, வியாபாரத்திலே, வேலையிலே நீ உயர்வை அடைய போகிறாய். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், மேன்மையாக வைக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.